ஆண்டு கூட்டு வட்டி விகிதம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது அரை ஆண்டிற்குன்னா 6 மாதங்களுக்கு ஒருக்க வட்டியை கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படி 1.5 ஆண்டுகளுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 1.5 ஆண்டுகள். இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கனால இதை வந்து நான் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். அப்போ 3/2ன்னு கிடைக்குமா நமக்கு? 3/2 ஆண்டுகள். அதுக்கப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000. அதை எழுதிக்கிடலாம். அப்புறம் 2000 ஆனது எவ்வளோ ரூபாயா மாறுது? 2315 ரூபாய் 25 பைசா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க எனில் ஆண்டு கூட்டு வட்டி விகிதம் என்ன, அதாவது R = என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆண்டிற்கான வட்டி விகிதம். அரை ஆண்டிற்கான வட்டி விகிதம்னா இதில் பாதி. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு வந்து அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டியை கால்குலேட் பண்ணுறதுல மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலா? A = P × 1 + R/200 ஹோல் பவர் 2n. இப்போ இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆண்டு வட்டி விகிதம் R கிடச்சிரும். A என்ன? 2315.25. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 2000 × 1 + R வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பை 200 ஹோல் பவர் 2 × 3/2வா? ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இது என்ன ஆகும்? இப்போ இங்கே இந்த புள்ளியை போகிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? மேலையும் கீழையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இஸ் ஈக்குவல் டு இங்கே அப்படியே இருக்கும் 2000. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? 200 + 6ன்னு கிடைக்குமா? கீழே வந்து 200 இருக்கும் ஹோல் பவர் 3. ஸோ இப்போ இது என்ன ஆகும்? அந்த புள்ளியானது பெயருமா? கீழே வந்து என்ன இருக்கும்? 100 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 2000. இதை நம்ம அப்படியே எழுதிக்கிடலாம். இப்போ இதை வந்து நம்ம அடிக்கலாம். திரும்பவும் அடிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு? மேலே 9261, கீழே வந்து 4. இந்த 2000 இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே வந்தால் டிவிஷனில் போயிடும். இஸ் ஈக்குவல் டு 200 + 6 ஹோல் பவர் பை 200 ஹோல் பவர் 3. இப்போ இதை எப்படி எழுதிக்கிடலாம்? 9261/8000ன்னு எழுதிக்கிடலாமா? இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே வச்சுக்கிடலாம். இப்போ இந்த 9200